ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி விலாக். நம்ம இப்போ வந்து மண் ஓட்டுறோங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருங்க, பார்த்துன்னுக்குவீங்க. இப்போ அந்த இடத்துல தான் நம்ம கேளுங்க மண் லோடு போட்டுனுக்கிறோங்க. ஃபுல்லு சுற்றியும் மழையாக தான். அது வந்து ரோட்டுக்கு இடக்கிறவங்க வந்து மண் வந்து ஆல்ரெடி சொன்னினுக்கோங்க 200 லோடா 300 லோடா. அதனால தான் இப்போ ஜேசிபியில் வள்ளி போட்டுனுக்கிறோங்க. ஒரே ஒரு ஜேசிபி தான் இருக்குது, அதில் வள்ளி போட்டுனுக்கிறோங்க. அதுவும் மெதுவாக வழி போவாங்க. என்ன காரணம்னு தெரியல, வேறு அது கல்லுகள்லாம் இருக்குது அதிகமாக, அதனால தானே இல்லை என்னான்னு தெரியல. மண் மட்டும் தான் வேணுமா, கல்லெல்லாம் எட்ட தள்ளி விட்டு மண் மட்டும் வள்ளி போவாங்க. இது கல் தள்ளுறதுக்கே 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகுது. ஒரு லோடு போடுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுது, 40 நிமிஷம். இன்னொரு ஜேசி வேறு வருதுன்னு சொன்னீங்கிறாங்க. அது வேறு எவ்வளோ நேரத்துக்கு வருதுன்னு தெரியல. ரோடு இப்போ தான் ஃபஸ்ட் ரோடு வந்து நம்ம காலையிலே மெதுவாக தான் வண்டி போகிறது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு ரோடு போகிறதுக்கு அப்படின்னு. இன்னொரு ஜேசி வந்துருச்சு. அவ்வளோதான், ஆப்ரேட்டர் சாப்பிட்டுட்டு தான் வராரு. வண்டியில் ஏறாரு போலாம். ஒரு ஜேசியில் ஒன்று ஒரு லோடே போட்டு முடியல. அப்புறம் இன்னொரு ஜேசி வந்துச்சு, ஒரு லோடு கொட்டிடும். 2 ஜேசி சேர்ந்து ஒரு லோடு போட்டு முடிச்சாங்க, கொட்டிட்டாங்க. இது 2வது லோடு. இந்த ஆட்டெல்லாம் வெறும் கல்லாகவே இருக்குது. அந்த ஆட்டை வெறும் மண் இருந்தால் தான் அதுலேயும் கல் வருது. அதெல்லாம் தள்ளி விட்டு இப்போ லோடு போகிறதுக்கு ஒரு லோடு போகிறதுக்கு 1 மணி நேரம் மேலே ஆகுது. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆப்ரேட்டர் முள்ளிகிறாக இருக்கிற முறைதானே லோடு போடுன்றாரு அவங்க ஓனரு. அவருக்கு கிட்ட காசு தான். இந்தாட்டுக்காரர் நல்லா வள்ளி போடுறாரு. அந்தாட்டுக்காரர் மெதுவாக போடுறாரு. இவர் 2 வெயிட்டு போட்டால் அவர் 1 வெயிட் தான் போடுறாரு. இவர்கிட்ட கொஞ்சம் நிறையா கல் வருது. ரெண்டாவது ரோடு போட்டு முடியாமல் பார்த்தா இவன் போட்டு நிறைய கிடக்கணும் மீன் ஒன்றும் எப்போ முடியாதுன்னு தெரில. ஆப்ரேட்டருக்கு சொன்னால் டென்ஷனாக வராது. ஆப்ரேட்டரு ஜேசிபி எட்டாச்சியா உடனே பட்டலோட வருது அப்படின்னு கதையாக வர்றாரு. ஆப்ரேட்டர்கிட்ட போகலான்னு பார்த்தா ஆப்ரேட்டருக்கு ஒன்று டென்ஷனாக பேசுகிறாரு. நமக்கு ட்ரிப்பு கணக்கு காசு, அதனால் டக்குன்னு லோடு போட்டால் தான் அவங்க இதாகும். அவங்களுக்கு அவர் கணக்கு காசு. அதனால மெதுவாக டைமு ஓட்டி எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க. அது இந்த ஆட்டுக்கு 2 பைட்டு போட்டால் கூட அந்த ஆட்டுக்கு நீ வர 60 பைட்டு போடணும். நீங்களே பாருங்கள் அவங்க பண்ணுற சண்டை.
அந்த லோடு ஆயிடுச்சு. எவ்வளோ லோடு ஆயிடுங்கன்னு போய் மேலே ஏறி பார்க்கலாம். இப்போ வண்டிக்கிட்டு போகிறேன் நான், போய் பார்க்கலாம். இருங்க எவ்வளோ லோடு போட்டுங்கிறான்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. பாருங்கள் எவ்வளோ லோடு போட்டுங்கிறான்னு நீங்களே பாருங்கள். போட்டு நிறைய கிடக்குறாங்க. நீங்களே பாருங்கள். அவர் ஒரு வெயிட் போட்டால் ஒரு 2 வெயிட் போடுறாரு. பெரிய கல் ஒன்று வந்துங்குது. அந்தாட்ட போய் போட சொன்னார் ஓனர். அதனால் ஜிஎஸ்பி எடுக்கலான்னு கிடையாது. இந்தாட்ட கிடக்குது. பின்னாடி தான் லோடு ஆகலைன்னு வந்து பார்த்தா முன்னாடியே லோடு ஆகலை. என்ன தான் நீ வராங்கன்னு ஒழுங்காக தெரில. நீங்களே பாருங்கள் ஓட்டையாக்குது. போட்டு டக்குன்னு லோடு போட்டால் தான் நம்ம போய் ட்ரிப் ஓட்டி பணத்தை பிடிக்க முடியும். ஒரு பிள்ளைம் ஓட்டினா எங்கே நம்ம பணத்தை பிடிச்சி அப்போ ₹1,00,000 சம்பாதிக்கிறது. ஆப்ரேட்டர் போய் சொன்னால் நம்ம ட்ரீம்லாம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, நீ சொல்கிற மாதிரிலாம் ஓட்டினா வண்டி போயிடும் அப்படின்றாங்க. நமக்கு தேவை வருமானம், அவங்களுக்கு தேவை டைமிங் ஹவர்ஸ். அதனால் நம்ம ஒன்றும் பேசுகிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்களே பார்த்து ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அவங்களுக்கு டக்குன்னு அறிய மாட்டீங்க. இந்த ஜிஎஸ்பி பக்கெட்டில் எவ்வளோ மண்ணுக்குது, இப்போ புல் ஜிஎஸ்பியில் எவ்வளோ மண்ணுக்குது நீங்களே பாருங்கள். நீங்களே பாருங்கள். ஓட்டலே ஒரு கொஞ்சம் கூட வரல. இந்த போட்டால் எரியுது. சொன்னால் உடனே ஆப்ரேட்டர் நீ வந்து ஓட்டு வாழ்கிறாங்க. ஓட்ட தெரியாமலாம் இல்லை, அவங்க என்னத்துக்கிறாங்க அப்படின்னு ஆப்ரேட்டர்னு. நீங்களே பாருங்கள். அவ்வளோதான். சரி, அன்லோட் பாயிண்ட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் தான். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.